ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மோசமான வானிலை காரணமாக மீட்புக் குழுவினர் விபத்து நடந்த பகுதியை சென்றடைவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. தற்போது வரை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விதான் அனைவர் மத்தியிலும் பதற்றத்தை ஏற்றியுள்ளது. பாலஸ்தீன் நாட்டின் மீது கடந்த அரை வருடமாக போர் நடத்தி வருகிறது இஸ்ரேல். இதனை கடுமையாக எதிர்த்து வருகிறது ஈரான். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் ஹெலிகாப்டரில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீரும் உடன் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கே நிலவும் மோசமான வானிலை காரணமாக இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளிவருகின்றன. ஆனால் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டருடன் அருகாமையில் பறந்த மற்ற ஹெலிகாப்டர்கள் அனைத்துமே பாதுகாப்பாக இலக்கை அடைந்திருப்பது ஒருவேளை இதன் பின்னணியில் சதி இருக்குமோ என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அப்படி ஒருவேளை இப்ராஹிம் ரைசி உயிருடன் மீண்டும் திரும்பவில்லை, அதே நேரம் இந்த விபத்தின் பின்னணியில் சதி இருக்கிறது என்ற முடிவுக்கு ஈரான் வந்தால் அது உலகளவில் மிக பயங்கரமான சம்பவங்களை நிகழ்த்தும். அதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு உலக நாடுகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனடியாக அவசர ஆலோசனையை நடத்தியுள்ளார். கிழக்கு அஜர்பைஜானின் ஜுல்ஃபா என்ற பகுதியில் மலைகள் நிறைந்த காட்டு பகுதியில் இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது. அங்கே மோசமான வானிலை நிலவுகிறது, கடுமையான பனிமூட்டம் இருக்கிறது. அதனால் மீட்பு குழுவினருக்கு விபத்து நடந்த பகுதியை சென்றடைவதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்நிலையில் 73 மீட்பு குழுவினர் சம்பவ இடத்தில் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த தேடுதல் வேட்டையில் மோப்பனாயும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மழை பொழிவின் தீவிரமும் அதிகமாக இருப்பதால் தற்போது வரை விபத்து நடந்த பகுதியை சென்றடைய முடியவில்லை. எனினும் ட்ரோன் கேமராவில் உள்ள டிடெக்டார் மூலியமாக காட்டின் ஒரு பகுதியிலிருந்து வெப்பம் வெளிவருவது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பகுதியை நோக்கி சீரான வேகத்தில் மீட்பு குழுவினர் நெருங்கி வருகின்றனர். இந்நிலையில் விபத்து நடந்த பகுதியை மீட்பு குழுவினர் அடைந்தால் மட்டுமே இப்ராஹிம் ரைசியின் நிலை மற்றும் இது விபத்தா அல்லது தாக்குதலா என்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடை வெளிவரும் என்பதால் அந்த செய்தியை அறிவதற்காக உலக நாடுகள் அனைத்துமே தற்போது காத்திருக்கின்றன. ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தொடங்கினால் அது 3வது உலகப் போராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.